ஹரி ஓம் மகா காளி. குஜராத்தில் நடைபெற்ற அந்த கோர சம்பவம் 241 பயணிகளை அக்னி சமாதியாக்கிய அந்த விமான விபத்து, அது மட்டுமல்லாது அது விழுந்த அந்த கட்டடத்தில் இருந்த மாணவர்களுடைய மரணம் என ஆக மொத்தம் 770 பேரை பழிவாங்கிய அந்த துயர சம்பவத்தின் அதிர்வுகள் இன்னமும் குஜராத் மாநிலம் எங்கும் பதற்றத்தை ஏற்படுத்திய வண்ணமே இருக்கிறது. அது என்ன பதற்றம்? அந்த விமான விபத்தில் விமானத்தில் பயணம் செய்தவர்களில் ஒருவர் உயிர் பிழைத்தார் அல்லவா? விஸ்வாஸ் குமார் ரமேஷ் என அழைக்கப்படுகிற அந்த ஒரு நபர், அவரை மையமிட்டு புதிதாக நாளும் எழும்பிக் கொண்டிருக்கிற ஐயப்பாடுகளும் வதந்திகளும் குஜராத்தினுடைய சமூக ஊடகங்களில் விதவிதமான செய்திகளால் நிரம்பி வழிகிறது. குஜராத் மட்டுமல்லாது வடநாட்டில் பல மாநிலங்களிலும் இந்த விமான விபத்துக்கு பின்னால் பெரும் மர்மம் இருக்கிறது, சதி இருக்கிறது. அந்த உயிர் பிழைத்தவர்களுடைய விவரங்கள் முழுமையாக ஆராயப்பட வேண்டும் என்கிற ரீதியிலான விவாதங்கள் எழுந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த குஜராத் விமான விபத்தில் பலியான அந்த மண்ணின் மக்கள் ஒவ்வொருவருக்கு பின்பாக ஒரு பெரும் சம்பவம், நிகழ்வுகள், பாதிப்புகள், கதைகள் என தொக்கி நிற்கிறது. இந்த பயணம் எதற்காக அவர்கள் மேற்கொண்டார்கள் என்கிற ஒவ்வொருவர் குறித்தான விவரங்களும் பெரும் ஆற்றாமையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது. குஜராத்தியர்கள் கணிசமாக லண்டனில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் ஒரு பெரும் கூட்டமாக வசிக்கக்கூடிய லண்டன் மாநகரிலும் அவர்களுக்கென்று பிரத்யேகமாக கட்டப்பட்டிருக்கிற ஓர் ஆலயத்தில் கூடி மறைந்த இந்த குஜராத்தியர்களுக்காக அவர்கள் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். அந்த ஆறாத வழியை ஆற்றுவதற்குரிய வழிவகைகளை தேடி ஒவ்வொருவரும் துயரத்தை பகிர்ந்து ஆற்றி வருகிறார்கள். இந்த விஸ்வாஸ் குமார் ரமேஷ் குறித்து எழுப்பப்படுகிற கேள்விகளை வாசித்த போது எமக்குள்ளும் ஒரு இருக்குமோ என்ற ஒரு அசைவு ஏற்பட்டது. லண்டனில் வசிக்கக்கூடிய எமக்கு மிகவும் வேண்டிய சுதா அம்மையார் கூட அந்த உயிர் பிழைத்தவர் குறித்து பல மர்மங்கள் நீடிப்பதாக கூறுகிறார்கள். ஐயா, அது என்ன விவரம் என்று கேட்டார்கள். இப்படி பலரும் இந்த கேள்விகளை மனதினுள் வைத்திருக்கிறார்கள். கடந்த சில நாட்களாக இது சார்ந்த விஷயங்களை தேடி வாசித்து அறிகிற போது அந்த விஸ்வாஸ் குமார் ரமேஷனுடைய ஜாதகத்தில் நித்தியகண்டம் பூரண ஆயுசுன்னு ஒரு வாக்கு சொல்லுவாங்க. அந்த வாக்கை வரமாக வாங்கி கொண்டு வந்து விட்டாரோ என்று எண்ண தோன்றியது. காரணம், அந்த விபத்தில் இறந்தவர்கள் யாவரும் ஒரு துயரத்தோடு முடிந்து போனார்கள். அவர்களுக்கு துக்கம் அனுஷ்டிக்கப்படுகிறது, பெரும் இழப்பு என பரிதவிக்கப்படுகிறது. ஆனால் ஒரு பெரும் அதிசயமாக, ஆச்சரியமாக, ஒரு அற்புத நிகழ்வாக, ஒரு மிராக்கிளை போல உயிர் பிழைத்த இந்த ரமேஷ் குறித்து பலவிதமான மர்ம கேள்விகள் சூழ்ந்து விட்டது. அனுதினமும் அவரை ஒரு சதிகாரனை போல் பார்க்கக்கூடிய பார்வையை அவர் எதிர்கொள்ள தொடங்கி இருக்கிறார். அவர் ஒரு திடகாத்திரமான தேக ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறார். அந்த விமானத்தில் ஒரு அவசரகால வழி வாசலுக்கு அருகிலே அவர் அமர்ந்திருக்கிறார்.
விமானம் பயணம் ஒரு முறையேனும் செய்திருப்பவர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மிக எளிதில் புரியும். அந்த விமான விபத்து நிகழ்ந்த அந்த ஓர் தத்ரூப காட்சியை ஒரு சிறுவன் படம் பிடித்தது பலருக்கும் சில பல கேள்விகளுக்கு சரியான விடையை தந்துவிட்டது. அது இயற்கை நமக்கு தந்த ஒரு பெரும் வாய்ப்பு. அத்தகைய ஒரு வீடியோ காட்சியும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த விபத்து குறித்தான மர்மங்கள் இன்னும் பல மடங்கு பெருகி நின்றிருக்கும். இந்த விமானம் புறப்படுகிறது. இந்த விமானம் பயணம் செய்தவர்களுக்கு அனுபவம் இருக்கும். விமானம் புறப்படுவதற்கு முன்பாக பயணிகள் யாவரும் தங்களுடைய இருக்கை பெல்ட்டை அணிந்திருக்கிறார்களா என அங்கு இருக்கக்கூடிய பணிப்பெண்கள் பரிசோதிப்பர், கண்காணிப்பர். யாரேனும் ஒருவர் அந்த பெல்ட்டை அணியாத போது அவர்கள் அதை வந்து சுட்டிக்காட்டி அணியும்படி கட்டாயப்படுத்துவர். இப்படி அனைவரும் அந்த இடுப்பு பெல்ட்டை அணிந்து விட்டார்கள் என அறிந்த பிறகு அந்த பணிப்பெண்கள் அவர்களுடைய இருக்கையில் அமர்ந்து அவர்களும் அணிந்து கொள்வார்கள். அதன் பிறகு அந்த விமானம் ஓடுதளத்தில் வெகு வேகமாக ஓடி விண்ணுக்கு உந்தப்பட்டு விண்ணோக்கி பயணிக்கும். சற்றே அரை செங்குத்தாக அந்த விமானம் விண்ணோக்கி பயணிப்பதை அமர்ந்திருப்போர் உணர முடியும். ஒரு குறிப்பிட்ட தூரம் விண்ணில் பயணித்த பிறகு அந்த விமானம் சமநிலையை அடைந்ததும் அறிவிப்பு வரும், அந்த இடுப்பு பெல்ட்டை நீங்கள் அகற்றிக் கொள்ளலாம், சகஜமாக அமரலாம் என்று சொல்லப்படும். ஆனால் இந்த விமானம் விண்ணில் ஏறிய 2 நிமிடத்திற்குள்ளாக அந்த ஓடுதளத்திலிருந்து விண்ணோக்கி ஏறுகிற ஒரு 2 நிமிடங்களுக்குள்ளாக, இன்னும் துல்லியமாக சொன்னால் 1 நிமிட பயணம் என்றும் கூட சொல்கிறார்கள். அப்படி ஏறுகிற அந்த விமானம் மேலும் மேலும் உயரே பறக்க வேண்டிய அந்த விமானம் சட்டென சக்தி இழந்து தாழ பறக்கிறது. தரையை நோக்கி இறங்கி ஒரு கட்டடத்தில் வீழ்ந்து அதன் பிறகு அங்கிருந்து கரும்புகை ஏற்படுகிறது, அக்னி ஜுவாலைகள் ஏற்படுகிறது. இதுதான் அந்த விபத்தில், அந்த விமானம் பயணித்ததும் விபத்து நடந்த அந்த 1 நிமிட வீடியோ காட்சியில் இந்த விபத்தினுடைய சம்பவம் தத்துரூபமாக பதிவாகி இருக்கிறது. அவர் என்ன சொல்கிறார், அந்த விமானம் வந்து அந்த கட்டடத்தில் தட்டி தடுமாறி விழுகிற போது அந்த எமர்ஜென்சி கதவு திறந்ததாகவோ அல்லது திறக்கப்பட்டதாகவோ, அதிலிருந்து சட்டென வெளியேறிய அடுத்த நொடி அது மற்றொரு பாகம் உடைந்து விடுவிடு என தீப்பிடித்ததாக அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு சமயம் அவருடைய கருத்தாக என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ஏதோ அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்திருக்கிறேன் என்று சொன்னதாக சொல்லப்படுகிறது. அதிலே பயணம் செய்த யாவரும் உணர்வதற்குள்ளாக ஒரு விபத்து நேர இருக்கிறது, விமானம் தடுமாறுகிறது, உயிரே உந்தி ஏறக்கூடிய சக்தி இழந்து விட்டது என்கிற விஷயங்களை உணர்ந்து உடனடியாக தாங்கள் எவ்வாறு தப்பிக்க வேண்டும் என எண்ணுவதற்குள்ளாக அந்த விமானம் தரையில் தட்டிவிட்டது, அந்த கட்டடத்தில் மோதிவிட்டது. மேல் நோக்கி பறந்த அந்த விமானத்தினுடைய அடிபாகத்தில் அமைந்திருக்கிற தரையிறங்கும் சக்கரங்கள் இருக்க, அந்த சக்கரங்கள் கூட அந்த விமானத்துக்குள் வைத்து மூடப்படக்கூடிய ஒரு நிலை கூட ஏற்படவில்லை. அந்த சக்கரங்களே மேலெழுந்து தன்னுடைய இடத்துக்குள் செல்வதற்குள்ளாக 1 நிமிடம் 1.5 நிமிடத்திற்குள்ளாக கீழ் நோக்கி வந்து விழுந்து விட்டது. சாதாரணமாக ஒரு விமானம் நல்ல விதமாக தரையிறங்கி அந்த விமானத்தில் பயணிக்கக்கூடிய பயணிகள் விமானத்தை விட்டு வெளியே வர வேண்டும் என்றாலே வரிசையில் நின்று நிதானமாக வெளியே வருவதற்கு ஒரு 10 நிமிடங்கள் ஆகும். ஏனென்றால் ஒரு நபர் நடந்து போவதற்குரிய இடைவெளி தான் இடையில் இருக்கும். ஒருவர் பின் ஒருவராக இறங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்.
இது மாதிரியான ஒரு நெருக்கடியில் இந்த விமானத்தில் பயணித்த அந்த பயணிகளுக்கு அவர்கள் தப்பிப்பதற்கான எத்தகைய ஒரு வாய்ப்பையும் இயற்கை வழங்கவே இல்லை. காரணம், இவர்கள் யாவருமே தங்களை கட்டிக்கொண்டு அமர்ந்திருக்கிறார்கள். யாருக்கும் யாரும் எந்த உதவியும் செய்ய இயலாது. இப்படி நகர முடியாத ஒரு நிலை. ஓ என்ற ஒரு பெரும் குரலும் துயரமுமாகத்தான் அந்த மரண சம்பவம் நிகழ்ந்திருக்கும். மரண ஓலத்தோடு அவர்கள் அக்கடிவசமாகியிருப்பார்கள். ஒரு பெரும் துயரம், பலகாண்டுகள் இந்த பதிவு அந்த பூமியில் நிழலாடிக்கொண்டே இருக்கும். இந்த நிகழ்வில் தப்பித்த அந்த விஸ்வாஸ்குமார் ரமேஷ் இருக்கிறாரே, அவரை குறித்து விதவிதமான கருத்துக்கள், செய்திகள் வந்தது என்று சொன்னோமே. என்ன மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்கிறது? அவர் அந்த விமானத்திலேயே பயணிக்கவில்லை. விமான விபத்து நடந்த பிறகு அந்த பகுதிக்கு வந்து தான் இந்த விமானத்தில் பயணித்ததாக நாடகம் ஆடுகிறார் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அவருடைய உயிர் பிழைப்பு என்பது காரணம் அறிய முடியாத ஒரு ஆச்சரியம், ஒரு அற்புத நிகழ்வு. இட்ஸ் அ மிராக்கிள். இது ஏதேனும் ஒரு அமானுஷ்யத்தினுடைய விளைவாக அமைந்திருக்கலாம். சில பல சிசிடிவி ஃபுட்டேஜ் அன்பர்கள் பார்த்திருப்பீர்கள். உலக அளவில் கடுமையான சாலை விபத்துகளின் போது திடீர்னு ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டியையோ ஒரு குழந்தையையோ ஒரு பெரிய ட்ரக் மோத இருக்கிற நேரத்தில் ஒரு நொடி பொழுதில் ஏதேனும் ஒரு மர்மமான ஒரு உருவம் அந்த குழந்தையை தூக்கி இன்னொரு பக்கம் வைத்துவிட்டு மறைந்து போகிற மாதிரியான சில சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்சிகள் பார்க்கப்பட்டிருப்போம். அதுபோல் இது ஏதோ ஒரு அமானுஷ்ய காட்சி. அவர் லண்டன் குடியுரிமை பெற்றவர். எண்ணிலடங்கா முறை விமான பயணம் செய்திருப்பார். விமானத்தில் நுணுக்கமான நல்ல அனுபவம் பெற்றிருக்கக்கூடியவராக இருந்திருப்பார். அந்த அவசரகால வழிவாசல் அருகே அவர் அமர்ந்திருக்கிற அவருக்கு அதனுடைய பயன்பாடு முழுமையாக அறியப்பட்டிருக்கலாம். இப்படி எத்தனையோ சாதகங்கள் அவருக்கு இருக்கக்கூடும். அவர் உயிர் பிழைத்து கொண்டார். அவரோடு பயணித்த அவருடைய சகோதரர் மாண்டு விட்டார். ஆனால் சாமானிய மக்களினுடைய எண்ணற்ற வினாக்களுக்கு, சந்தேகங்களுக்கு உரிய பதிலை காலமும் அந்த விபத்து குறித்தான புலனாய்வு செய்து வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக ஓரிரு மாதங்களில் விரிவாக அறிக்கை வெளியிடும் என்று எதிர்பார்ப்போம். இந்த விஸ்வாஸ்குமாரனுடைய இருக்கை எண் 11A. அவர் அந்த மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெறுகிற போது அவர் படுத்திருந்த அந்த படுக்கையினுடைய எண்ணும் 11 என்கிற பல ஒப்புமைகளை காட்டி இதற்கு பின்பாக மிகப்பெரிய இலுமினாட்டிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதான பெரும் அச்சமூட்டும் செய்திகள், கற்பனை கெட்டாத விவாதங்கள் இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இதில் அடியேன் உணர்ந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம், விமானத்துறையின் கீழ் நிர்வகிக்கப்படக்கூடிய இத்தகைய விமான சர்வீஸுகள் மேலும் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும், கண்காணிக்கப்பட வேண்டும் என்கிற அவசியம் இந்த விபத்தின் மூலம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. இந்த ஏர் இந்தியா விமான விபத்துக்கு பிறகு கடந்த ஒரு வாரங்களுக்கு மேலாக அங்கொன்று இங்கொன்றுமாக சில அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் பின்தொடர்கின்றன. அந்த விமானத்தில் தொடக்கத்திலேயே சிறு பழுது, இந்த விமானத்தில் பழுது, விமான சேவை நிறுத்தப்பட்டது, இப்படி பலவாறான எச்சரிக்கை செய்திகளெல்லாம் இப்போது கிடைக்கிறது. வெறுமன வியாபாரம், போட்டி என்று இருந்த அந்த விமான சர்வீஸுகளுக்கு மத்தியில் கடுமையான எச்சரிக்கையும்
கடுமையான தரக்கட்டுப்பாடு பரிசோதனைகளும் இப்போது கவனம் பெற்றிருக்கிறது. நேற்று கூட ஒரு சம்பவம், அசாமிலிருந்து சென்னை வந்த ஒரு விமானத்தில் மேடே என்கிற அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதில் பயணித்த பயணிகளெல்லாம் அலறி துடித்திருக்கிறார்கள். காரணம், அந்த விமானத்தில் போதுமான அளவுக்கு எரிபொருள் நிரப்பப்படவில்லை என்பதை விமானி தாமதமாக கண்காணித்து பெங்களூர் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த துறை ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தொலைக்காட்சி செய்தியை பார்க்க நேர்ந்தது. இத்தனை ஒரு அலட்சியமான பாங்கு இதுகாரம் இந்த துறையில் இருந்து கொண்டு இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த உயிர்களினுடைய தியாகம் இந்த ஒரு பெரும் துயர சம்பவத்துக்கு பின்பாக பெரும் எச்சரிக்கையை இந்த சமூகத்துக்கு தந்திருக்கிறது. விமானங்கள் இல்லா உலகம் இனி ஒருபொழுதும் இல்லை. இன்னும் அதிகரிக்கக்கூடியதுதான் அவசியமாக இருக்கிறது. உலக நாடுகளில் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கிற யாவர்களுக்கும் இருக்கிற ஒரு பெரும் போக்குவரத்து சாதனம் விமானம். இனி ஒரு முறை இத்தகைய விமான விபத்துகள் நேரா வண்ணம் அதீத எச்சரிக்கைகளும் நடவடிக்கைகளும் செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அரசுகளுக்கு இருக்கிறது. ஜோதிட ரீதியான ஆலோசனைகளை சொல்லக்கூடியவர்கள், சில முன்னெச்சரிக்கைகளை வழங்கக்கூடியவர்கள் ஜூலை மாதத்தை தான் மிக கடுமையாக எச்சரித்து கணிப்புகளை தந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இது ஜூன் மாதத்திலேயே ஒரு பெரும் துயரம் நிகழ்ந்துவிட்டது. உலக அளவில் ஜூலை மாதத்தில் பெரும் துயரங்கள் நேரும் என்பதை ஜோதிடர்கள் முன்பே சொல்லி வருகிறார்கள். அதற்கான சில அச்சாரங்கள் போல இன்று ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை தொடங்கி இருக்கிறது. இது அடுத்து எந்த பக்கம் இந்த தீ பரவும் என்கிற பீதியோடு நல்லோர்கள் பதற்றத்தில் இருக்கிறார்கள். ஏதோ சில பல விஷயங்கள் உலக அளவில் அமைதிக்கு எதிரான விஷயங்களாக நடக்கக்கூடும். கிரகச்சாரங்களுடைய அமைப்பு அப்படி இருக்கிறது என்பதையும் முன்பே ஜோதிடர்களும் கூறியிருக்கிறார்கள். அதனால் வரக்கூடிய ஜூலை மாதத்தில் விமான பயணம் மேற்கொள்ளக்கூடிய பயணிகள் தங்களுடைய பயணத்துக்கு முன்பாக ஏதேனும் சகுன தடைகள் ஏற்படுமையானால் பணம் போனால் பரவாயில்ல என்று பயண தேதியை மாற்றியோ அல்லது மாற்று விஷயங்களை நாடியோ அதீத எச்சரிக்கையோடு பயணம் மேற்கொள்ள வேண்டும். இந்த தேசம் அமைதியற்ற நிலையில் பதற்றம் மிகுந்ததாக இருக்க வேண்டும் என கருதுவோர் இத்தகைய குழப்பமான நேரங்களில் உள்நுழைந்து தங்களுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்துவர். அதனால் இதற்கு சார்ந்த உண்மைகள், ஐயப்பாடுகளுக்கான விடைகள் ஓரிரு மாதங்களுக்குள்ளாக விட்ட வெளிச்சமாக கிடைத்துவிடும். அவர் ஏதோ ஒரு வகையில் அதிர்ஷ்டவசமாக தப்பித்து கொண்டார். தப்பித்து கொண்ட மனிதருக்கு அனுதினமும் நாம் பேசாமல் செத்து போயிருக்கலாம் என்று எண்ணும் அளவுக்கு இந்த சமூகம் அவருக்கு நாளும் சோதனைகளை தந்து கொண்டிருக்கிறது. ஹரி ஓம் மகா காளி.